வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து இதை ஒரு ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில டெலகிராம் லிங்க் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த லிங்க்ல கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் மார்னிங் பார்க்க முடியும். அதே ட்ரேடிங்க்கு கூட யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு சப்போர்ட்டா உள்ளதா குடுத்துருக்கேன். வாட்ச் பண்ணி பாருங்க. புதுசா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த புதியவர்களுக்காக எனக்கு பார்த்தீங்களா, பிகினர்ஸ் இதையும் பாருங்க. இதில ஒரு 14 வீடியோ இருக்கு. ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதில நம்மளுடைய கோர் கான்செப்ட் இதில குடுத்துருப்பேன். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வீடியோ முடிச்சோனே பயிற்சி பண்ணி பழகுங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்புறமா பாருங்க. அப்ப அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ டெய்லி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இது ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய இதில் ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி கொடுத்துருக்கேன். இதை மட்டும் முழுமையாக பாருங்கள், போதுமானது, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். இன்னைக்கு ஸ்டாக்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 2 ஸ்டாக் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. இன்னைக்கு ஸ்டாக் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நேற்று முந்தின நாள் போட்ட ஒரே ரெசிஸ்டன்ஸு அண்டு சப்போர்ட்டு தான் இன்னைக்கும் ஆக்ட் ஆயிருக்குது. அதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் நின்றுருக்குது. பாருங்க, ஒன்றும் மாற்றங்கள்லாம் ஒன்றும் இல்லை. அந்த சப்போர்ட்டுக்கு வந்திருக்குது. கொஞ்சம் மேலே போய் ரெசிஸ்டன்ஸும் கூட போல நின்றுருக்கு. 5 நிமிஷத்தில் பார்க்கலாம் இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, 5 நிமிஷத்தில் பாருங்க, ஒரு நல்ல சப்போர்ட் தான் கொடுத்துருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் பிளேஸாக இருக்குது. இது 1 ஹவரோட சப்போர்ட் ஜோனு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது 5 மினிட்ல இது ஒரு சப்போர்ட் பிளேஸாக இருக்குது. பாருங்க, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது மார்னிங் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே மேலே போயிட்டு இது பாருங்க, இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதாவது இந்த ஏரியா ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. கீழே மறுபடியும் மேலே போய் அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் போயிருக்கான். போயிட்டு அகைன் கீழே வந்தவன் இந்த சப்போர்ட்டை அகைன் ஒரு டைம் டெஸ்ட் பண்ணிட்டு அங்கிருந்து மேலே மூவ் ஆயிருக்கான். மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் போய் தொட்டிருக்கான். சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 35 ரூபாலேருந்து 40, 50 ரூபா வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 ரூபா மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். இது வரைக்கும் லெவல் வச்சா கூட நம்மளுக்கு 10, 12 ரூபா லெவல் ஈஸியாக கொடுத்துருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் இதுதான் லெவல் பார்த்துக்கு. இந்த லெவலில் தான் மார்க்கெட்டு நின்றுருக்கு. ஃபஸ்ட்டு திரும்பினதும் இதுதான். இங்கே திரும்பி இருக்கிறான் பார்த்தீங்களா, அதுவும் அந்த பிளேஸ் தான். அடுத்தது நிற்கிறதும் அந்த பிளேஸ் தான். சப்போர்ட்னு எடுத்துகிட்டா இதுதான் சப்போர்ட். ஏதாச்சும் மாறி இருக்கா? உங்களுக்கு மாறின மாதிரி தெரியுதா? ஒரே மாதிரி தான் இருக்குதுங்க, எந்த மாற்றமும் இல்லை. 1 ஹவரில் ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு சப்போர்ட்டை மட்டும் ப்ராப்பராக ட்ராக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோதாங்க, இதுக்குள்ளே தாங்க நடந்துட்டு இருக்குது மார்க்கெட்டு. வேற எங்கேயும் மாறுறதில்ல. இப்போ நீங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸே போய் முட்டோன்னு நினைக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் இது. அதாவது இது அப்படியே கண்டினியூட்டின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் முட்டினாவே எக்ஸிட் ஆக முடியும். எளிமையாக வாய்ப்புகள் கொடுக்குது. நம்ம பயன்படுத்துறது நம்மளுக்கு தான். பயிற்சிகள் மட்டும்தான் அதில் கை கொடுக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. அது ஆல்ரெடி 1 ஹவரில் நம்ம ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். என்ன பண்ணிக்கிறான்னு பாருங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இது ஆல்ரெடி நம்ம போட்டு வச்ச சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் முன்னாடி. இது சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் போட்டிருந்தோம். இங்கே நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்தாலும் இங்கே போட்டிருந்தோம். இன்னைக்கு பாருங்கள், ஓப்பன் ஆனோடனே கீழே வந்துட்டான். கீழே இது வரைக்கும் வந்திருக்கான்னு கவனிச்சு பாருங்கள். இது இந்த பிளேஸ் தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ். இங்கே சப்போர்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கான். அதுக்கு ஒரு ட்ராக் பண்ணிப்போம். பாருங்க, ஏதாச்சும் மாறுதான்னு பாருங்க. அது ஏதாவது நடக்குது. சப்போர்ட் விட்டா ரெசிஸ்டன்ஸு. புரிஞ்சுங்களா? இப்போ மார்க்கெட்டு கீழே வந்தோடனே இது என்ன பண்ணும்? சப்போர்ட் அதாவது நேற்று இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் இங்கே வந்தோடனே இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். அப்போ இது அடுத்த சப்போர்ட் நம்ம ட்ராக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சப்போர்ட்டை கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிப்போம். 1 ஹவர் ரெசிஸ்டன்ஸ். 5 மினிட்ஸில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க. 6ஆம் தேதி இன்னைக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே டக்குன்னு கீழே கிட்டத்தட்ட சப்போர்ட்டுக்கு வந்துட்டான். அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைங்களா? ட்ரெண்டு 5 மினிட்ஸில் செல்லுக்கு வந்திருக்குது. அதே சமயம் ஃபர்ஸ்ட் 5 மினிட்லேயே கீழே வந்துட்டான். இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை.
அப்போ அடுத்தது மறுபடியும் செல்லுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமானா மறுபடியும் மேலே போய் இந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ளேயே போயிட்டு மறுபடியும் அழகாக வந்து நிதானமாக சப்போர்ட்டுக்கு வந்திருக்கான். இந்த சப்போர்ட்டுக்கு வந்தவன் அடுத்தது மேலே இந்த ஏரியாவை கீழே பிரேக் பண்ணும்போது நீங்கள் கீழே அடுத்த சப்போர்ட் ட்ராக் பண்ணி வைக்கணும். இப்போ நான் போட்டோம் இல்லைங்களா 1 ஹவரில், அப்போ எது வரைக்கும் அடுத்தது இங்கே கிளம்புச்சுன்னா எது வரைக்கும் போய் நிற்கும்னு நம்மளுக்கு தெரியணும். இப்போ அந்த சப்போர்ட்டை முன்னாடியே நம்ம போட்டு வைக்கணும். மேலே போயிட்டு அகைன் அந்த சப்போர்ட்டுக்குள்ளே தான் வந்து முடிச்சிருக்கேன். இங்கே பாருங்க ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு கன்சல்டேஷன் நடத்திட்டு அப்புறம் திரும்பி போயிருக்கான். சப்போர்ட் ஏரியாக்குள்ளே கன்சல்டேஷன் நடத்தினவன் அடுத்த ஏரியாவுக்கு மேலே போயிடுவான். இப்போ அதான் நடந்திருக்கு. புரிஞ்சுங்களா? இவ்வளவுதாங்க, எந்த மாற்றமும் இல்லை. இது அப்படியே பயிற்சி பண்ணி பழகுங்க. ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் நாம் சந்திப்போம்.